மாசம் மாசம் 50,000 ரூபாய் பணத்தை சேமிக்க முடியுங்க. அதுவும் உங்களுடைய ஸ்மார்ட் போனோட ஹெல்ப் மூலியமாவே செய்ய முடியும்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? நீங்க மாசம் மாசம் பணத்தை செலவழிச்சே டயர்டா இருக்கீங்களா? நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் மாசம் 50,000 ரூபாய் பணத்தை சேமிக்க முடியுங்க. மாசம் 50,000 ரூபாய் பணத்தை சேமிக்கிறதுங்கிறது ஒரு லக்ஸரியான விஷயம் கிடையாது. இட் இஸ் பாசிபிள் ஃபார் எனி ஒன். யாராலையும் பணத்தை சேமிக்க முடியுங்க. இதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி விஷயத்துக்காக நான் பல மாசமா ஒரு சில புக்ஸ ரெஃபர் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு கிடைச்ச சில ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயத்த என்னோட லைஃப்ல நான் பர்சனலா யூஸ் பண்ணும்போது எனக்கு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. பினான்சியலான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பார்க்கும்போது இந்த விஷயத்த ஏன் நான் இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணக்கூடாது வீடியோஸ்லன்னா இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல பணத்தை இன்னைக்கு எப்படி சேவ் பண்றது, அதை சேவ் பண்றதுக்கான டிப்ஸை மட்டுமே நான் சொல்ல போறது இல்ல. இந்த வே ஆஃப் ஸ்பெண்டிங், நீங்க எந்த மாதிரி விஷயத்துல எப்படி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணும், அதாவது செலவழிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற மணி சேவிங்ஸ் டிப்ஸ் ரிலேட்டடா போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நிறைய பேரு பணத்தை சேவ் பண்றதுலதான் அதிகப்படியான கவனத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன்கம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than இன்க்ரீசிங் யோர் சேவிங்ஸ். நீங்க உங்களுடைய பணத்தை இன்கம் கொண்டு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய சேவிங்ஸ் நடக்கும். இப்போ இன்கம் பண்றது முக்கியமா சேவிங்ஸ் பண்றது முக்கியமான்னு கேட்டா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேவிங்ஸ் முக்கியம்னு சொல்லுவாங்க. சேவிங்ஸ் முக்கியம்தான். சேவிங்ஸ் ஒரு நல்ல ஹேபிட் தான். அந்த சேவிங்ஸை இப்போ நீங்க ஒரு கஷ்டம் இல்லாம பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் அதிகமா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 30,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய மேக்சிமமான சேவிங்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? 30,000 தான் இருக்கும். அதாவது நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ணாம உங்களுடைய சேலரிய சேவ் பண்ண முடியும்னா அப்படிதான் பண்ண முடியும் மேக்சிமம் அமௌண்ட். இதுவே உங்களுடைய இன்கம் சோர்ஸ் 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுடைய அதிகப்படியான சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? 1 lakh. அதாவது எந்த செலவும் இல்லாம. இதே நீங்க 50% உங்களோட ஸ்பெண்டிங் எடுத்துட்டு 50% என்ன பண்ணலாம்? சேவிங்ஸ்க்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பண்ண முடியும். இன்கம் சோர்ஸ் நீங்க அதிகப்படுத்துறதுக்கு நீங்க உங்களோட யோசிச்சே இருக்கணும். என்ன மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இன்கம் பண்ணலாம், எந்த மாதிரி வேலை பண்ணலாம் அப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க யோசிக்க யோசிக்க உங்களுடைய மைண்ட் எந்தெந்த விஷயம் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ஒரு அதிகப்படியான இன்கம் கிடைக்கும், இன்கம் சோர்ஸ் கிடைக்கும்னு உங்க மூளை அதுபடியே ஓட ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ்ல 1,00,000 ரூபாய் உங்களுடைய ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதுல 50,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய நீட்ஸ், வாண்ட்ஸ் என்ன வேணாலும் ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கு 50,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய சேவிங்ஸ் பண்ணலாம். அப்போ உங்களுடைய இன்கம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்களோ உங்க சேவிங்ஸ் கஷ்டமே இல்லாம பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஃபார் த வொர்ஸ்ட். இப்போ ப்ரிப்பேர் ஃபார் த வொர்ஸ்ட்னா என்ன? நம்ம லைஃப்ல எனி டைம் என்ன நடக்கும்? நல்லதே நடந்துட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சில ஒர்ஸ்டான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேலை, இப்போ நீங்க யாருக்கிட்டயாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேலை போகலாம், இல்ல அந்த கம்பெனியை மூடலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்னால உங்களால வேலைக்கு போக முடியாம இருக்கலாம், வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியாம இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்காக தேவைப்படலாம். அப்படிங்கும் போது உங்களுடைய பணம் மாசம் மாசம் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வர்றது செலவு பண்றதுன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால இந்த மாதிரி எமர்ஜென்சியான இந்த ஒர்ஸ்டான சிச்சுவேஷன்ல உங்களால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது, உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கடன் தான் வாங்கணும். அதுக்கு 3 to 6 monthsக்கு உங்களுடைய 1 month செலவுக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கணும். அதாவது நீங்க அந்த 6 monthக்கு நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ நீங்க ஒரு இஎம்ஐ எடுத்துருக்கலாம், ஹோம் லோன் இருக்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கலாம். அதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு லைஃப் டைம் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கட்டலாம். இப்போ இதே நீங்க ஒரு ஹோம் லோன் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, நம்ம கட்ட வேண்டாம், சரி இந்த வாட்டி கேட்காம இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்போ அந்த மந்த் நீங்க என்ன மாதிரியான ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும், இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். அப்ப அந்த 3 to 6 months நீங்க அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்? நீங்க இந்த ஒர்ஸ்டான சிச்சுவேஷன்ல இருந்தா கூட நீங்க அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு செட்டில் பண்ணலாம்.
ஒரு ஃப்ரீயா இருக்கலாம், பினான்சியல் ஃப்ரீயா இருக்கு பாத்தீங்கன்னா த காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங். த காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு ரமேஷ்ங்கிறவரும் ஒரு சுரேஷ்ங்கிறவரும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரமேஷ் என்ன பண்ணுவாரு, அவரோட இப்போ படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போகிற அந்த 21 இயர்ஸ்ல இருந்தே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு, ஒரு காம்பனன்ட் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய ஒரு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு இருக்காரு. ஒரு 20,000 போட்டுட்டு இருக்காரு. அவருடைய 30 வயசு வரைக்கும் அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இருக்கும் போது அவர் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் சேர்த்திருப்பாரு. அந்த 2.5 லட்சம் ரூபாய் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய அந்த 60 வயசுல என்ன ஆகும், 2 கோடியா இருக்கும். இது ரமேஷோட டீடைல்ஸ். இப்ப சுரேஷ் பாத்தீங்கன்னா அவர் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு சேம் 2 பேரும் ஃப்ரெண்டு தான், முடிச்சுட்டு அவரும் அதே கம்பெனில வேலைக்கு போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இப்பவே என்னடா பெரிய ஆள் மாதிரி நீ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நம்ம இருக்கிற டைம் இப்ப என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் அந்த மாதிரி என்ஜாய் பண்றதுல போயிட்டதுனால இவருக்கு கல்யாணம் ஆகுது. 30 வயசுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே வருது. அந்த டைம்ல அவர் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும் போது இப்போ 30 வயசுல அவர் வந்து சரி, இவர் வந்து ரமேஷ் வந்து 20,000 போட்டிருக்காரு, நம்ம ஒரு 30,000 போடுவோம்னு சொல்லி அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட அவரோட டியூரேஷன் பீரியட் என்னவா இருக்குது, கம்மியா இருக்குது. அவரோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல என்ன ஆகுது, அவருக்கு இதை விட சுரேஷுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைச்சிருக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா ரமேஷ்ங்கிறவரு லாங் டேர்ம் போட்டிருக்காரு, அதாவது அவருடைய இயர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குது, சுரேஷோட பீரியட் வந்து இயர்ஸ் வந்து கம்மியா இருக்குது. அதனால இவருக்கு ரமேஷுக்கு தான் என்ன கிடைக்குது, அதிகப்படியான காம்பனன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய காசை வந்து வெயிட் பண்ணி, அதாவது 30 வயசு வரைக்கும் அவர் கட்டினது திருப்பி ஒரு 30 வருஷம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி அந்த அமௌண்ட் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி திங்க் பண்ணி தான் நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். இந்த வீடியோ யாராவது இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருக்கவங்க யாராவது பாக்குறீங்கன்னா நீங்க இன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனையோ பேங்க்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ற விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வயசுல நீங்க உங்களோட ஜென்ரேஷனுக்கோ பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க பே பண்ணிக்கணும். நீங்க இப்போ பிசினஸ் பண்றீங்க, எத்தனை பேர் உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு சேலரின்னு எடுக்கிறீங்க. பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை திருப்பி பிசினஸ்ல போடுவீங்க. அந்த வர அமௌண்ட்டை இப்போ வீட்டுக்கு நீங்க வந்து கொண்டு வர, இப்போ ஒரு சேலரி அமௌண்ட்டே வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்கு 1 lakh கொண்டு வரீங்கன்னா ஒரு 50,000 வந்து உங்களுடைய வான்ஸுக்கு வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட ரெண்ட், ஹோம் லோனு, இஎம்ஐ, இந்த மாதிரி நீடடான விஷயத்துக்கு, தேவையான விஷயத்துக்கு நீங்க அதை செலவு பண்ணுங்க. ஒரு 30% வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 20% இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போதோ சரி, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சரி, இல்ல தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்க பணம் உங்களுக்காக அது வேலை செய்யணும். பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றதை விட அவங்களுக்கான பணத்தை வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த பணம் வேலை செய்யற மாதிரி நீங்க பாக்கணும். அந்த மாதிரி காம்போனண்டா, அதாவது இன்டெக்ஸ் காம்போனண்டா இருக்கிற விஷயங்கள், பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கிற விஷயங்கள் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கக்கூடிய டிக்கெட்டே இதுதான். உங்களுக்காக பணத்தை நீங்க வேலை செய்ய வைக்கிறது, அதிகப்படியா ஆக்குறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 40 இயர்ஸா இல்ல 10 இயர்ஸா. 40 இயர்ஸா 10 இயர்ஸா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கோ இல்ல ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ போயிட்டு இருக்கீங்க. 40 இயர்ஸ் வந்து ஒரே போஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எந்த ஒரு சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இருக்காது. இதே நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல உங்களுடைய டெடிகேட்டிவான ஒரு கிரியேட்டிவான ஒரு சர்வீஸ், அதாவது என்ன மாதிரியான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும், உங்களுக்கு எது நல்லா தெரியும் அப்படிங்கிற அந்த வேல்யூ அதுல கொடுக்கும்போது நீங்க அதிகப்படியான உங்களோட கிரியேட்டிவ் டெடிகேட்டிவா அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா, இப்போ நிறைய பணக்காரவங்க, நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்யற ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு பிசினஸா இருந்தாலும் அதுல ரொம்பவும் டெடிகேட்டிவா இருப்பாங்க. எதை பத்தியுமே சிந்திக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல இதுல என்ன பண்ணலாம், இதுல அடுத்தது என்ன கொண்டு வரலாம், இதுல என்ன நெக்ஸ்ட் நம்ம வந்து புதுசா அதுல செய்ய முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரிட்டையர் ஆயிட்டு உங்களால அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது, உங்களோட ஜென்ரேஷன் வேணா பண்ண முடியும். ஆனா இதே வந்து ஒரு பிசினஸ், நல்ல பிசினஸ் பண்ணி உங்களோட டெடிகேட்டிவா நீங்க எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அதுல கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரா பண்ணும்போது 10 வருஷத்துல உங்களால என்ன பண்ண முடியும், அந்த 40 இயர்ஸ்ல நீங்க அந்த 40 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க இதுலயே சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் பணத்தை அதிகப்படியா சேவ் பண்ண முடியும். இந்த விஷயம் இடத்துல எல்லாம் நீங்க பணத்தை விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அந்த லிங்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி யூஸ்ஃபுல்லா பாருங்க. இந்த